Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ஸ்பெஷல் அப்படினா மட்டன் பிரியாணி குக்கர்ல எப்படி செய்யறதுன்னு தான் நான் செஞ்சு காமிக்க போறேன். ரொம்ப ஈஸியா டேஸ்டியா பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமா செய்யற மாதிரி ஒரு ரெசிபி தான் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம குக்கர்ல தான் இன்னைக்கு பிரியாணி செய்ய போறோம். முதல்ல மட்டன் வேக வைக்கிறதுக்காக ஒரு குக்கர்ல கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு மட்டன் மட்டும் தனியாக வேக வச்சு ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக இன்றைக்கி 1/2 kg நான் மட்டன் எடுத்திருக்கேன். எண்ணெய் சூடான பிறகு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது போட்டுட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மட்டன் டக்குன்னு வேகாததுனால நம்ம ஃபஸ்ட்டே வேக வச்சு எடுத்து தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரியாணி ப்ராசஸில் ஆட் பண்ணிக்கிறதா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். சிக்கனாக இருந்தாலும் மட்டனாக இருந்தாலும் நம்ம நான்வெஜ்ஜஸ்க்கு மஞ்சள் பொடி ரொம்ப அவசியம். மட்டன் நல்லா 2-3 முறை சுத்தமாக கழுவி எடுத்து வடித்து வச்சுருக்கேன். இன்றைக்கி பிரியாணி அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 400 கிராம் ரைஸ் எடுத்திருக்கேன். மட்டன் 1/2 kg எடுத்திருக்கேன். மட்டன் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா நல்ல எலும்பு பீஸ்லாம் சேர்த்து போடுங்க. அப்போ தான் அந்த வாசனை நல்லாயிருக்கும். மட்டன் பொறுத்த வரைக்கும் ஜாஸ்தியாக கூட ஃப்ளஷ் போடலாம். 1/4 கிலோ அரிசி போட்டிங்க அப்படின்னா 1/2 கிலோ மட்டன் கூட நம்ம சேர்த்துக்கலாம். முக்கியமாக எலும்பு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த பிரியாணி நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான். ஜஸ்ட் நான் சும்மா 2 கிளறி விட்டுட்டு இதுக்கு தேவையான இந்த மட்டன் வேகிற அளவுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இது வேகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். எப்படி நம்ம இந்த தண்ணியை தான் பிறகு நம்ம பிரியாணி செய்யறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். அதனால் இஞ்சி பூண்டு அரைச்சது இந்த மசாலா அரைச்சது உண்டான தண்ணியெல்லாம் வச்சுருப்போம். ஸோ அந்த தண்ணி தான் இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மட்டன் பீசஸ்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நல்ல டெண்டராக இருந்தது. அதனால் நான் 4-5 விசில் வைக்க போகிறேன். உங்களோட அந்த பீசஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கோ பார்த்துட்டு உங்கள் குக்கரோட ப்ரெஷர் பொறுத்து நீங்கள் விசில் விட்டுக்கோங்க. மினிமம் 5-6 விசில் விட்டிங்கன்னா தான் மட்டன் நல்லா குக் ஆகும். மட்டன் வேகட்டும். நான் இனிமேல் தான் அரிசி ஊற வைக்க போகிறேன். ஏன்னா மினிமம் 1/2 an hour இருந்தால் போதும். அதுக்கு மேலேயும் ரொம்ப ஊறிடக்கூடாது. ஸோ அதுக்கு கம்மியாக ஊறக்கூடாது. அரிசி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி 400 கிராம்ஸ் எடுத்திருக்கேன்னா. இது என்ன பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா கேட்டில் அந்த ஒயிட் கலர் பேக்கெட்டில் வரும் அந்த பாஸ்மதி ரைஸ் தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். ஒன்ஸ் நம்ம அரிசி அளந்து எடுத்த உடனே நல்லா 2-3 தடவை நல்லா கழுவி வச்சுட்டு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நான் தண்ணி பிடிச்சி ஓரமாக வச்சுட்டேன். நல்லா ஊறட்டும். நல்லா சுத்தமாக கழுவியாச்சு. இனி அரிசி நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அரிசி நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். நம்ம இப்போது நெக்ஸ்ட்டு பிரியாணிக்கு தேவையான வேலையெல்லாம் செய்யலாம். நான் குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். மசாலா ஐட்டமில் பிரிஞ்சி இலை, பட்டை, ஸ்டார் ஆனிஸ், கொஞ்சமாக கிராம்பு, காரத்துக்கு அண்ட் வாசனைக்காக 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்பைசஸ் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு நினைக்க வேண்டாம். நம்ம தனியாக அதுக்காக ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதனால் இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போது நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நீங்கள் எவ்வளோ ஆட் பண்ணினாலும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி மீடியம் சைஸ் வெங்காயம் 2 எடுத்திருக்கேன். கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுக்கணும். அப்போ தான் பிரியாணியோட டேஸ்ட் ரொம்ப நல்லா வரும். இது கூடவே நம்ம வதக்கி எடுக்கிறதுக்காக ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அதோட கரெக்டான அளவு நான் சொல்கிறேன். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும். அந்த பேஸ்ட்டே அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும். 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். புதினா 10-15 இலைகள் இருந்தால் போதும். கிராம்பு 4-5 எடுத்துக்கங்க போதும். அடுத்து முக்கியமான ஒரு பொருள் இந்த மராட்டி மொக்கு. உங்கள் மிக்ஸி நல்லா அரைக்கும் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக போட்டுடலாம். இல்லைனா பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கங்க. அடுத்தது பட்டை 4-5 பீஸ் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் 5-6 எடுத்துக்கங்க. இது கூடவே அரைக்கிறதுக்கு வெங்காயம் சின்ன வெங்காயமாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம்னா ஒரு 6-7 சேர்த்துக்காங்க. பெரிய வெங்காயம் நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். அண்ட் ஃபைனலி முந்திரி பருப்பு 8-10 வரைக்கும் வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இதுதான் அந்த சீக்ரெட் பேஸ்ட். பிரியாணி நல்ல வாசனையாக வரணுன்றதுக்காக நம்ம நிறைய மசாலா பொருட்கள்லாம் எண்ணெயில் போடுறத விட இந்த மாதிரி அரைச்சி கொஞ்சமாக போட்டாலே வாசனை நல்லா வரும். பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதக்கி எடுக்கணும். இந்த டைமில் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க. 3 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன்.
இஞ்சி பூண்டு கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் பிரியாணி ரொம்ப நல்லாயிருக்கும். அதுலேயும் பூண்டு ஜாஸ்தியாக போட்டு இஞ்சியை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. 100 கிராம் பூண்டு எடுத்திங்கன்னா 75 கிராம் இஞ்சி இருந்தாலே போதும். நல்லா இதுவும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போன பிறகு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரே ஒரு தக்காளி தான் எடுத்திருக்கேன். பிரியாணிக்கு தக்காளி அதிகம் தேவைப்படாது, ஏன்னா நம்ம தயிரும் ஊற்றுறதுனால. இன்னொன்று தக்காளியோட ஃப்ளேவர் வந்து டாமினன்ட் ஆகிடும். ஸோ கொஞ்சமாக போட்டுக்கோங்க. வாசனைக்காக புதினா இலையும் மல்லி இலையும் கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன். 1 கிலோ பிரியாணி செஞ்சோம் அப்படின்னா நம்ம கையில் ஒரு கைப்பிடி அளவு போட்டால் சரியாக இருக்கும். ஸோ இது கிட்டத்தட்ட 1/2 கிலோ அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். இப்போ அந்த ரெடி பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுக்கணும். ஓரளவுக்கு வதங்கின பிறகு பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு சிலருக்கு தோணும் அந்த பேஸ்ட் அரைக்கும் போதே இஞ்சி பூண்டு கூட எல்லாமே சேர்த்து ஒன்றா அரைக்கக்கூடாதா அப்படின்ட்டு. நம்ம முந்திரி பருப்பு போட்டிருக்கிறதுனால அது அடிப்பிடிக்கும். அதனால என்ன கேட்டிங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு தனியாகவும் அந்த பேஸ்ட்டு தனியாகவும் போட்டு வதக்குறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். இப்போது சாதத்துக்கு தேவையான தயிர் 50 to 75 ml போட்டால் சரியாக இருக்கும். எந்த பிரியாணி செய்கிறதா இருந்தாலும் ஒவ்வொரு பொருள் ஆட் பண்ணும்போதும் அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். நம்ம வதக்கி விட்டுட்டு தான் அடுத்த பொருள் சேர்க்கணும். இதுதான் பிரியாணியோட ஒரு முக்கியமான டிப்பாக இருக்கும். இப்போ காரத்துக்கு தேவையான மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டேன். ஜஸ்ட்டு 1/4 ஸ்பூன் அளவு மல்லிப்பொடி சேர்த்துருக்கேன். இது தனி மல்லிப்பொடி தான். இது நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். ஏற்கனவே மட்டன் வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது இப்போ எடுத்து பார்க்கலாம். நான் 6 விசில் விட்டுருந்தேன். இந்த மீட் பார்க்கும்போதே கொஞ்சம் இளமாட்டுக்கறி மாதிரி இருந்தது. ஸோ அதனால தான் நான் 4-5 விட்டேன். ஒருவேளை கொஞ்சம் முத்தலான கறியாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் விசில் சவுண்ட் வந்து அதிகப்படுத்திக்கோங்க. அப்படி கரண்டியை வச்சு நான் செக் பண்ணி பார்த்தேன், நல்லா வந்து மீட் வெந்திருக்கு. ஸோ போதும். இப்போ மட்டன் பீசஸ்லாம் எடுத்து அப்படியே நம்ம பிரியாணி பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். மட்டன் பீசஸ் வெந்திருக்கு இல்லைங்களா, அந்த தண்ணி அப்படியே இருக்கட்டும். நம்ம அதை அளவில் சேர்த்து தான் பிரியாணி கூட ஆட் பண்ண போகிறோம். இப்போ நான் வெறும் பீசஸ் மட்டுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருக்கேன் இஞ்சி பூண்டு மசாலா கூட. இப்போது தண்ணி அளந்து எடுத்து ஊற்றிருக்கேன். குக்கரில் மட்டன் வெந்த தண்ணி கூடவே நீங்கள் நார்மல் வாட்டர் சேர்த்து 1.5 மடங்கு தண்ணி வச்சுருக்கேன். அதாவது அந்த டம்ளரில் 2 டம்ளர் அரிசி போட்டதுனால தண்ணி வந்து 3 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். 1 டம்ளர் அரிசி எடுத்தோம் அப்படின்னா 1.5 டம்ளர் தண்ணி வந்து பாஸ்மதி ரைஸ்க்கு சரியாக இருக்கும். கரெக்டாக நம்ம அளந்து ஊற்றிருக்க தண்ணி கொதித்த பிறகு நீங்கள் அரிசியை வடிச்சிங்கன்னா சரியாக இருக்கும். கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாத அளவுக்கு ஃபில்ட்ரு பண்ணி தனியாக நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். நல்லா இந்த தண்ணி கொதித்த பிறகு இப்போ அது கூட அரிசியை சேர்த்துக்கலாம். நிறைய பேருக்கு பிரியாணி சொதப்பல் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த தண்ணியோட அளவு தான். ஸோ நீங்கள் அதை கரெக்டாக நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா தைரியமாக செய்யலாம். பயப்படணுன்னு அவசியமே இல்லை. அடியும் பிடிக்காது, குழைவும் செய்யாது. அவ்வளோதாங்க. அரிசியை நம்ம ஆட் பண்ணின பிறகு ரொம்ப கிளறி விடணுன்னு இல்லை. ரொம்ப நேரம் நம்ம கரண்டியை விட்டு கிளறிட்டே இருந்தாலும் அரிசி உடைய ஆரம்பிக்கும். ஜஸ்ட் நான் இப்போ வந்து மூடி தான் வச்சுருக்கேன். விசில் எதுவும் போட கிடையாது. ஃபைவ் மினிட்ஸ்க்கு ஒரு தடவை அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு லைட்டாக ரொம்ப ஜென்டலாக நீங்கள் கிளறி விடுங்க. எந்த அளவுக்கு கொதிக்கணும் அப்படின்னா அந்த வாட்டர் கரெக்டாக அரிசியும் தண்ணியும் சேம் லெவலுக்கு இருக்கணும். அந்த தண்ணி ஃபுல்லாக அப்சார்ப் ஆன பிறகு தான் நம்ம டைட்டாக க்ளோஸ் பண்ண போகிறோம் மூடியை. அது வரைக்குமே 2 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி ரொம்ப பொறுமையாக கிளறி விடணும். ஓரளவுக்கு தண்ணி எல்லாம் குறைஞ்சிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் தான் நம்ம மூடி எடுத்து போடணும். பாருங்கள், இன்னும் கொஞ்சமாக தண்ணி இருக்குது. ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஆல்மோஸ்ட் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது தண்ணி. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து அப்படியே எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி கரண்டியால் தடவி விட்டுடுறேன். அவ்வளோதாங்க. 99% வந்து பிரியாணி வேலை முடிஞ்சிருச்சு. இனிமேல் லிட்டை நார்மலாக எப்பவும் க்ளோஸ் பண்ணுற மாதிரி டைட் க்ளோஸ் பண்ணிட்டேன். குக்கரோட விசிலையும் நான் இப்போ போட போகிறேன். ஒன்ஸ் விசில் வந்து செட் பண்ணின உடனே அடுப்பு தீயை ரொம்ப ஸ்லோவாக்கிக்கங்க. மினிமம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம்.
டைம் பார்த்துக்கோங்க. எக்ஸாக்டாக 5லேருந்து 7 நிமிஷம் மட்டுமே மினிமம் ஃப்ளேமில் இருக்கட்டும் அடுப்பில். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1/2 அன் ஹவர் விட்டுடுங்க, அப்படியே விட்டுடுங்க. இப்போது எக்ஸாக்ட்லி 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் இப்போ நான் திறந்து காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு. பாருங்கள், அரிசியெல்லாம் நல்லா மலர்ந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். எதுவும் நம்ம தம் போட்டு தம் பிரியாணி மாதிரி கஷ்டப்பட கிடையாது. ஜஸ்ட் குக்கர்லேயே ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கோம். ரொம்ப மெனக்கெட்டு செய்ய கிடையாது. பேச்சுலர் ஆகட்டும், பிகினர்ஸ் ஆகட்டும், நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைமே ரொம்ப சூப்பராக வரும். இப்போ முக்கியமான ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். நம்ம குக் பண்ணியிருக்க பிரியாணியை குக்கர்லேயே வச்சுக்காமல் இன்னொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோன்னா அப்படியே நல்லா உதிரி உதிரியாகவே இருக்கும். இல்லைனா இந்த ஹீட்டில் அப்படியே கட்டி கட்டியாக ஆகிடும். ஸோ இப்போ எந்த பாத்திரம் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களோ அதில் தேவையான அளவு நெய் போட்டுக்கோங்க. நல்லா சுற்றிலுமே நெய் தடவிட்டீங்க அப்படின்னா ஒட்டவே ஒட்டாது, சைட்லலாம் ஒட்டாது. இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். அந்த நெய் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். கட்டாயமாக எல்லார் வீட்லேயும் பிரியாணி பிரியர்கள் கட்டாயமாக இருப்பாங்க. ஒரு நார்மலான ரெஸ்டாரண்ட்லேயே மட்டன் பிரியாணியோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா மினிமல் காஸ்ட் 300 rupees வருது. நம்ம அதே வீட்டில் அந்த காஸ்ட்டு போட்டோம் அப்படின்னா நிறைய பேர் செஞ்சு சூப்பராக சாப்பிடலாம். இன்னும் ரொம்ப ஆரோக்கியமான முறையில் நம்ம அருமையாக சமைச்சு சாப்பிடலாம். ஸோ இந்த பிரியாணி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் யுவர் கிரேட் லவ் அண்ட் சப்போர்ட்.